வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறது சார்கிட்ட அப்படின்னு ஒரு யோசனை எங்களுக்கு இருந்தாலும், எங்கள் ஐயத்தை போக்கி நீங்கள் மெசேஜ் போட்டுறீங்க சார். முன்கூட்டியே இறைவன் வீடு எங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டிங்க. அப்போ எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு அதை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதனால் இன்னைக்கு எங்களுக்கு அதனுடைய பதில் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். இன்னைக்கு இருக்கும் பூலோகத்தோட வாழ்வில் எப்படி அதன் செயல்பாடுகள் நம்மை பாதுகாக்கின்றன, பாதிக்கின்றன அப்படின்னு பார்க்கணும். நாம் இப்போது சாவித்திரியோட ஞானத்தை சுமந்துருக்கோம். ஆனால் அந்த ஞானத்துக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. நம்ம பதில் வாழ்வு எப்படி இருக்குது அதை பற்றி யோசிக்கணும். எங்கெல்லாம் நம்மால் நம் உள் உணர்வுப்படி செயல்பட முடியலைங்கிறத பார்க்கணும். உள்ளே ஒன்று சொல்லுது, வெளியே ஒன்று செய்கிறோம். ஏன் செயல்பட முடியலன்னு பார்க்கணும். நமக்கு தடை எப்படி வருது, எந்த விதத்தில் வருது, எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கணும். அதை எப்படி நம்ம வெல்லணுங்கிறதையும் பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தின் வெளியில் அவர்களும் நம்மால் பாதிக்கப்படாமல் நாம் செயல்படணும்ல. இப்படிலாம் அரவிந்தர் நமக்கு தெளிவாக சொல்ல வர்றார். ஏ கான்சியஸ்னஸ் தட் நோஸ் நாட் இட்ஸ் ஓன் ட்ரூத் அப்படிங்கிறார். இப்பொழுது இருக்கிற புவியின் இயக்கம் உண்மையான சத்தியத்திற்கு உட்பட்டதல்ல அப்படின்னு உறுதியாக சொல்கிறார். இந்த புவியோட உண்மைக்கு சொந்தமான சத்திய ஜீவியம் அல்ல. அது கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, a vagrant hunter of misleading dawns. இந்த சத்தியம் மனிதனின் அறிவுக்குட்பட்ட சத்தியம். அவன் சொல்லுவான் இதுதாங்க சத்தியம், அது அவன் அறிவுக்குட்பட்டது. மனிதனின் அறிவு இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து வேட்டையாடுகிற குணத்தை போன்ற வெறித்தனமான நம்மை தடுமாற்ற பாதைக்கு அழைத்து செல்லுகிற ஒரு சத்தியஜீவி அது. இப்போ இங்கே இருக்கிற சத்தியஜீவி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, எங்கேயாவது கூட்டும் போய் என்னத்தையாவது பண்ணி ஒரு தடுமாற்றமான பாதையில் கூட்டும் போய் இந்த மனித அறிவை பயன்படுத்தி ஒரு வெறித்தனமான பாதை கூட்டும் போயிடும். இப்போ இருக்கிற சத்தியஜீவியம் இது உண்மையான இறைவனின் ஒளியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய சத்திய பாதை இல்லைங்கிறார் அரவிந்தர். ஜீவியம் நடப்பதற்காக சத்திய ஜீவியை வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்க்கை பாதை நடத்துறோம். பிட்வீன் த பீயிங்ஸ் டார்க் அண்ட் லியூமினஸ் எண்ட்ஸ் அப்படிங்கிறார். இந்த புவியின் ஜீவிய சத்திய வாழ்வு இருளுக்கும் ஒளிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலைக்கும் அல்லது நடைபெறும் வாழ்வாக அமைஞ்சிருக்கு. இருளுக்கும் ஒளிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்குது. பகவான் சொல்றார் அண்ட் இன்டரிக்னம் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றார். உண்மையை பகுதி பகுதியாக வெட்டி அதன் இடையிடையே தடைகளை ஏற்படுத்தி கொண்டு வாழுகிற வழி, அதாவது இருளும் ஒளியும் கலந்த அரை இருட்டு வாழ்வு. ஒளியாவும் இல்லை, இருட்டாவும் இல்லை, ரெண்டும் கலந்து ஒரு அரை இருட்டு வாழ்வா இருக்கு. இந்த ஜீவிய சத்திய வாழ்வு இருக்குல்ல, ஃப்ரம் த ஒரிஜினல் டஸ்க் தி ஃபைனல் ஃப்ளேம்ங்கிறார். இதன் தொடக்கம் எங்கே, இதன் முடிவு எங்கே, இன்னும் புரியாத புதிர், இதன் அசலோட உண்மையை நாம் அடையவில்லைங்கிறார். அதை பற்றிலாம் இல்லை, ஏதோ ஒரு சுகத்தை பார்த்து ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் அதை பற்றி ஏதாவது திங்கிங் இருக்கா? இல்லையே. இன்னும் இதன் முடிவான இறை ஒளியை நாம் காணவே இல்லையே, அடைய முயற்சி செய்யவும் இல்லையே. ஆனால் நாம் இறைவனுடன் சேர்ந்து ஒரு தூய வாழ்வு வாழ்வதை போல வாழ்கிறோம். நாமம் போட்டுக்கிறோம், பூசை போட்டுக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் கும்பிடுறோம், வீட்டில் வருஷந்தோறும் ஏகப்பட்ட பண்டிகை இருக்குது, ஒரு சம்பிரதாயத்தையும் விடுறதில்ல, எல்லா சடங்கையும் பண்ணுறோம், பயங்கர பக்தியாக ஜாம்பவானா அப்படி ஒரு நாடக வேஷமிட்டு கொண்டு வாழ்கிறோம். ஒரு தூய வாழ்வு போல நாடகம் ஆடுகிறோம். சடங்கு சம்பிரதாயத்தை கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற இதற்கெல்லாம் அப்பால் உள்ளது எது? இறைவனுடைய வீடு. இறைவனுடைய வீடு பூமியில் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, நம்ம வீட்டு நடு வீட்டில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக அவனுடைய வீடு இருக்கிறது. இதை இப்போதாவது உணர்ந்து அவன் வீட்டுக்கு ஒரு நாள் விருந்தாளியாகவாவது போகலாமே. அழைத்து போக ஆளில்லை என்று நினைக்கிறீர்களா? ஓராண்டு வகுப்பிலே சேர்ந்தால் இறைவனின் வீட்டுக்கு நாமும் செல்ல வாய்ப்பு உண்டு. நம்முடைய வீடியோ சில நேரம் எளிமையாக புரியும், சில நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சில நேரம் புரியாதது போல் இருக்கும். அது புரியாதது போல் இருப்பது தான் யோகத்தினுடைய ஆழமான கருத்து பொதிந்தவைகள். அதை கேட்டாலும் புரியவில்லை என்றாலும் அந்த கருத்து நம் ஆன்மாவிலே ஆழமாக ஞானத்தினுடைய அதிர்ஷ்டத்தை, அந்த ஞான ஒளியை நமக்கு கொடுத்து மகிழும். புரியாத போது புரியவில்லை என்று புலம்பிவிட வேண்டாம். இதெல்லாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய
யோக சிந்தனைகள் ஒருபோதும் சலிப்பில்லாமல் கேட்டு மகிழ்வதைத்தான் இந்த வீடியோவில் நாம் சொல்லி கொண்டிருப்பது. நாங்கள் என்ன நினைக்கிறோன்றத கரெக்டாக நீங்கள் யோகிச்சு எங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் உணரும் போதே எங்களுடைய உணர்வுக்கு நீங்கள் உடனே ஒரு பதிலை கொடுத்துட்டீங்க. இது ஃபுல்லாக பகவானுடைய முழுக்க முழுக்க இது அவருடைய யோகத்தினால எழுதுறது. சில விஷயம் புரியாமல் இருக்கலாம், இதை நீங்கள் கேட்டீங்கன்னாவே அதனுடைய புண்ணியம் உங்களை சேரும். அதனால் ஆராயிறதை விட அனுபவிக்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜீவியத்துக்காக தான் இந்த சத்தியஜீவம் உலகம் சுழண்டுட்டு இருக்குதுன்றதை நாங்கள் நிஜமாக இப்போ நீங்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்கிறோம். இந்த சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் கடந்து அவன் வீட்டுக்கு போகணும். நீங்கள் இதுலேயே இருந்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போக வழி இல்லை. இதை கடந்தா நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் விருந்தாளியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இதுல எல்லாம் நாங்கள் கட்டப்பட்டிருக்கோம் சார். கண்டிப்பாக அந்த இறைவனுடைய வீடை பார்க்கணுன்னு மனம் ஏங்குது. அதுக்கு அந்த இறைவன் தான் எங்களுக்கு கருணை காட்டணும் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக இந்த வர பேரம்பூர் பற்றி சொல்லுங்கள் சார். நாகநாதருக்கும் பாண்டுரங்கருக்கும் இடையில் நடந்த பேராம்பூர். பண்டரிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஊர் தான் மானூர்புரம்னு ஒரு இடம். சத்ப குடிமக்கள்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒருவர் தான் நாகநாதர். நாகநாதர் கட்டுற ட்ரெஸ்ஸு கோவணம். எப்போதும் அதை தான் கட்டியிருப்பார். மழையிலையும் அந்த வீதியில் தான் படுத்துட்டு இருப்பார். திடீர்னு காட்டுக்கு போவார். காட்டுக்கு போனால் மறைஞ்ச மாதிரி தானே, எங்கே போனான்னு தெரியாது. திடீர்னு வருவார். வரும்போது சிங்கத்தின் மேலே வருவார், சில நேரம் புலி மேலே வருவார், சில நேரத்தில் யானை மேலே வருவார், சில நேரத்தில் காட்டு எருமை மேலே வருவார். அவர் எது மேலே வருவார்னு யாருக்கும் தெரியாது. வரும்போது நல்ல விஷம் உள்ள கருநாகத்தை வேறு தோலில் போட்டு ஜாலியாக வருவார். இதை கண்டா ஊரில் இருக்கிறவங்க பயப்படுவாங்களோ பயப்பட மாட்டாங்க. காட்டெருமைக்கே பயப்படுவாங்க, இதில் பாம்பு வேறு. அதில் ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஜெயில் விட்டல், என்னத்தை சொல்கிறது, வர்ற வாகனம் போடுற ரொம்ப பீதி கிளப்புறது. இதில் ஜெய் ஜெய் விட்டல் ஜெய் ஜெயில் விட்டல்னு சொல்லி வந்தால் எப்படி இருக்கும்? எல்லோரும் பயந்தடிச்சுன்னு விடுவாங்க பாதி பேர். மீதி பேர் இவன் பக்தனே கிடையாது, இவன் ஒரு பித்தன், சித்து வேலை தெரிஞ்சவன், இவன் ஒரு டுபாக்குரா தான் இருக்கணும்னு ஜனங்க பேசிப்பாங்க. சில பேர் அவனை பார்த்தா ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஊரே சேர்ந்து அவரை ஒதுக்கி வச்சிருச்சு. இந்த மாதிரி பீதி கிளப்புனா அவர் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. நேராக போனார், காட்டிலே ஜாலியாக இருந்தார். அவர் சுற்றி எல்லா விலங்குகளும் உட்காந்துக்கும். இவர் ஏதோ கதா கலாட்சம் பண்ணுற மாதிரியே உட்காந்து எல்லாம் கேட்டுருக்கும், உட்காந்துருக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசமே இருக்காது, பயம் இருக்காது. நாகநாதர் நா ப்ளஸ் அகம். அகம் என்றால் மனது, நா என்றால் இல்லை, மனமற்றவர்னு அர்த்தம். நாகநாதர்னா மனம் இல்லாதவர்னு அர்த்தம். மனதில் தோன்றுகிற எண்ணங்கள் இருக்குல்ல, அது இல்லை அவருக்கு. அதை விட பாக்கியம் என்ன வேணும்? வெறுமையான மனதுடைய அந்த நாகநாதர் உள்ளத்தில் பாண்டுரங்கனுடைய ஒளி மட்டும்தான் இருக்கும். அவர் தான் அவரை வழி நடத்துகிறாருங்கிறது அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. கோமணத்தோட திடீர்னு ஊருக்குள்ளே வந்துடுவார். அந்த ஊரில் கோயில் பூட்டிருக்கும்ல, நேராக போவார். சிவனேன்னு கதவு தட்டுவார், பூட்டின கதவு திறந்துக்கும். நேராக உள்ளே போவார், கர்ப்பகிரகத்தில் போய் நின்றுக்குவார். இவர் மட்டும் பேசுவார், உள்ள கர்ப்பகிரகமும் பேசுவோம். இவர்கிட்ட எப்படி இருக்கும்? வெளியே வருவார், கதவு தானாக முடிக்கும். இதை பார்த்த பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, பெரிய ஆளாக இருப்பார் போலதுரா, இவரளவுக்கு நம்மக்கிட்ட பக்தி இல்லை, பெரிய சிறந்த பக்தர் தான் போலன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் மானூர்புரம்னு அவர் ஊர் இருக்குல்ல, அங்கே ஒரு பணக்கார வீட்டில் அவரோட மகளுக்கு திருமணம். நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு மாப்பிள்ளை செத்து போயிட்டார். இது எதேச்சியா இவருக்கு தெரிஞ்சு போச்சு நாகநாதருக்கு. அந்த மாப்பிள்ளைய கட்டை மேலே வச்சு எரிக்க போகிறாங்க. அந்த நேரம் இவர் நேராக கிட்டக்க போய் அவர் காலை அடியில் மண்ணை எடுத்து கொஞ்சம் எச்சையை நினச்சி அவர் நெத்தியில் பூசினார். வா மகனேன்னார். எந்திரிச்சிட்டான். போனமாக இருந்து எந்திரிச்சவனை ஊரில் எப்படி பார்ப்பாங்க? ஒரு பீதி இருக்கும்ல. பார்த்தான், இந்த ஊரில் இருந்து அதை இதை எதையாவது கிளை போடுவானுங்க, பேசாமல் நம்ம அவருக்கு கூட சிஷினா போயிடலான்னு கேட்டான். நான் உங்கள் கூட சிஷினா வரட்டுமான்னு. ஓ பேஷா வந்திருப்பான்னு கூட்டின்னு போயிட்டார். கடைசி வரைக்கும் அவன் தான் கூடவே இருந்தான். ஊர் ஜனங்கள்லாம் அவர் மேலே ரொம்ப பக்தி அதிகமாச்சு. நிறைய கூட்டம் அலமோது அவரை பார்க்குறதுக்கு. அந்த ஊரில் ஒருத்தன் என்னையும் சேடுனா ஏற்றுக்கோங்கன்னா, ஏற்றுக்கிறேன், வீட்டிலே நீ என்னை நினச்சி தியானம் பண்ணி நீ இருந்துக்கோ, நான் உன்னை சிஷ்யனாகவே ஏற்றுக்கிறேன், நான் உனக்கு குருவாக இருக்கேன், ஆனால் வீட்டிலேருந்து பண்ணிக்கோன்ட்டார். அவனும் அப்படியே செய்கிற சுவாமின்னு இருந்துட்டான். அவனோட அப்பா அம்மா இறந்து போய் ஒரு திதி வரும்ல, அந்த திதி அன்னைக்கு எல்லா அந்தனையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அப்படி போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, பித்திருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிள்ளைங்க அந்தனை கூப்பிட்டு சாப்பாடு போடும்போது அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இவனுக்கு தான் குரு அவராச்சே நாகநாதர். அவரையும் கூப்பிட்டான். எங்கள் வீட்டில் இது மாதிரி
திதி நடக்குது வாங்கன்னு. அவர் கோமணத்தோட சும்மா வருவாரா? வரும்போது புலி, பாம்பு, கொஞ்சம் மாட்டுக்கறி, கொஞ்சம் பிராந்தி இதெல்லாம் எடுத்துன்னு வராரு. இவர் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே இருந்த உள்ளகிற ஜனங்கள்லாம் வெளியே ஓடி போச்சு. இந்த மாதிரி வந்தால் யாராவது உட்காந்து சாப்பிடுவாங்களா? இதெல்லாம் ஓடி போச்சு. நான் வந்திருக்கிற குரு எவ்வளோ பெரியவர்னு சீடனுக்கு புரியும். பந்தியை போட்டான், குருவை உட்காருங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னா இவர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்குள்ள பக்கத்தில் பாண்டரங்கர் உட்கார்றாரு, இன்னாண்ட சிவன் உட்கார்றாரு, அண்ணாண்ட ரகுமாய் உட்கார்றாங்க, அண்ணாண்ட பிரம்மா உட்கார்றாரு. எப்படி இருக்கும்? தேவாதி தேவர்கள்லாம் வந்து அந்த திதி சாப்பாடில் வந்து உட்கார்றாங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்னன்னு தெரியுமா? இதுவரை மூதாதைகளாக பித்ருக்களாக இருந்தாங்கல்ல, அவங்களாம் டைரெக்டாகவே வந்து இலையில உட்காந்துட்டாங்க. இந்த நியூஸ் ஊர் முழுக்க பரவச்சு. ஐயோ, இது வரைக்கும் நம்ம திதி கொடுத்தப்பெல்லாம் பேருக்கு தான் கொடுத்தோம். ஆனால் இந்த முறை நம்முடைய முன்னோர்கள்லாம் நேராகவே வந்து இலையில உட்காந்து சாப்பிட்றாங்களாண்டான்னு ஓடி எல்லாரும் வந்து பார்த்தா அவங்க பெரியவர்கள்லாம் இறந்து போனவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ பெருமை, எவ்வளோ சந்தோஷம். ஒரே பார்த்து காலில் விழுந்து வணங்குறாங்க. தாத்தா பாட்டி முன்னோர்கள் சாப்பிட்டுக்கிறாங்க கண்ணு முன்னாடி. அரசன்லேருந்து எல்லா மந்திரியும் விழுந்து காலில் விழுறாங்க. நாகநாதர் காலில் விழுந்து வணங்குறாங்க. பாண்டுரங்கன் நாகநாதரை ஆசீர்வதித்துட்டு, உன்னுடைய பக்தி, உன்னுடைய ஆழ்ந்த அந்த உள்ளொளி பிரகாசம், அவனோட அசாத்தியமான நம்பிக்கை, கருவறையில் பேசினால் அவன் பேசுவான் என்கிற உன் நம்பிக்கைக்கு இணையானவன் நாங்கள் பார்த்ததில்லைங்கிற அந்த பாண்டரங்கனுடைய பேரன்பு தன்னுடைய பேரன்பிலே இணைத்து கொள்ள வா என்றது. அந்த நாகநாதனுடைய ஆன்ம ஒளி பாண்டரங்கன் ஒளியோடு கரைந்தது. வணங்கினால் மட்டும் போதாது, வணக்கத்துக்குரிய தெய்வத்தோட ஆன்மாவில் கரைவதற்கு நாம் அவன் மீது அளப்பரிய ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? இல்லைங்கிறதான் பதில். என்னைக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறதோ நம்ம அந்த ஆண்டவனுடைய ஆன்மாவிலே கரைவதற்கான வாய்ப்பை அவன் அப்பொழுதே தந்து மகிழ்வான். இன்னும் 1000 பேராமூர் இருக்கிறது. ஆனால் அதற்குள் ஒருவராவது அந்த பரமனுடைய ஆன்மாவிலே ஜோதியிலே கலப்பதற்கு ஒரு ஆன்மா நிச்சயமாக அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு விடும் என்று நான் நம்புகிறேன். ஜெய் ஜெய் விட்டல், ஜெய் ஜெய் விட்டல், பாண்டுரங்க விட்டல். இந்த வாரமும் நம்ம பாண்டுரங்கனை பற்றி நம்ம அந்த நாகநாதருக்கும் உள்ள பேராமரை சொல்லும்போது ரொம்ப வியப்பாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். நாங்கள்லாம் எதை இழந்தா அந்த மகானுடைய பேராமூரில் நாங்கள் இறைவோம், நாங்கள் கரைவோம் அப்படின்றதுக்கு இந்த நாகநாதர் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறாரு. எப்படின்னா, அவருக்கு மனமே இல்லைன்ட்டீங்க. மனம் என்பது இல்லை அவருக்கு சுத்தமாக. அவருக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பாண்டுரங்கனுடைய ஒளி மட்டும்தான். அந்த நம்பிக்கை, சிவன் பேசுவாரா பேச மாட்டாரான்ற அந்த, ஏன்னா மனம் இல்லையே, மனம் இருந்தால் தானே சொல்லி அடக்கும். அது மனமே இல்லாததுனால நேராக போகிறாரு, சிவன்கிட்ட பேசுகிறாரு, வராரு. இந்த மாதிரிலாம் யாரால் இருக்க முடியும்? நிச்சயமாக அதெல்லாம் அது ஒரு பொற்காலம் தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒளியில் கரையிற வாய்ப்பு யாருக்காவது கெட்டும் அப்படின்னீங்க. அது யாருக்கு கிட்டுமோ, ஆனால் எல்லாருடைய மனசும் இயங்குது சார். அதில் என் மனசும் இயங்குது சார். ரொம்ப அற்புதமான பேரம்பூர் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததா இந்த வாரமும் எங்களுக்கு சாவித்திரியுடைய வார்த்தையும் அதனுடைய விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சார். பிரெக்னன்ட் வாஸ்ட், ஒன்றும் வெளிப்படாத, உண்டாகாத, எம்டி ஸ்பேஸை சொல்கிறார். எதுக்கு இந்த வார்த்தை? நமக்குள்ள சொன்னால் ஒன்றும் வெளிப்படாத ஒரு வெறுமையை நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில். அது ரொம்ப பெரிய சொத்து. அது ப்ரீசியன்ட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் நடக்குங்கிற ஒரு ஞானம், இதுதானே மகா யோகிகளுடைய சொத்தே. அப்போ இந்த ப்ரீசியன்ட்டுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த ஞானம் நமக்கும் வரும். சப்ளிமினல் டெப்த்து, ஆழ் மனதின் அடி ஆழத்தில். நம்ம மேல் மனம் பார்த்துருக்கோம், அடிமனம் பார்த்துருக்கோம், ஆழ்மனம் பார்த்துருக்கோம், அதி உன்னதமான மனம் பார்த்துருக்கோம். மனம் என்றால் பல லேயர்களை அரவிந்தர் கண்டுபிடிச்சிருக்கார். அதனால் சப்ளிமினல் டெப்த் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இன்எஃபபிள் பியூசன்ஸ், அளவிடப்பட முடியாத ஆற்றல் கொண்டதுதான் சாவித்திரியோட ஆன்மா. அந்த சாவித்திரியோட ஆன்மா இருக்க அளவிடப்படவே முடியாது. அதை எந்த அளவு வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? அப்பேற்பட்டவ அவளை தான் அரவிந்தன் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. யார் அந்த சாவித்திரி? நம்முடைய தெய்வீக அன்னை தான் சாவித்திரி. அந்த பிரபஞ்ச அன்னையத்தான் நமக்கு சாவித்திரியா கண்ணு முன்னாடி பாண்டிச்சேரியில் அவரோடு இருந்து யோகத்துக்கு வெற்றியாக இருந்த அந்த அன்னையத்தான் நமக்கு சாவித்திரியாக கொடுத்தார். அந்த சாவித்திரிங்கிற நம்ம அன்னையை பற்றி தான் சொல்கிறார். அளவிடப்பட முடியாத ஆற்றல் கொண்டவளுங்கிறார். அவளை நாம் அம்மாவா பெரியம்மாவா நாம் பெற்றுவிட்ட பிறகு
நமக்கு எதுக்கு புலம்பல்? அதுதான் எனக்கு இன்னை வரையும் ஆச்சரியம். ஸ்ட்ரென்தனிங் ஒயின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒயின்னா போதை, பானம், சோமபானம்னு சொல்லுவாங்க. ஒயின், ஸ்ட்ரென்தனிங் ஒயின், உள்ளொளியை உறுதிப்படுத்து. எதை? உள்ளொளியை. தெய்வீக பானம்னு சொல்கிறார். லைஃப் டிவைன், தெய்வீக பானம். நம்ம சாவித்திரியோட ஆன்மா இருக்க, அது ஒரு தெய்வீக பானம். அது இம்மெனன்ட், கடவுளோட இருப்பிடம். நம்முள்ள உரைகிற ஆன்மா இருக்குல்ல, அதுதான் கடவுளோட இருப்பிடம். லேட்டஸ்ட்னு ஒரு வார்த்தை. மூவிங் ஸ்லோலி, மெதுவாக நகரும், உயரக்கூடிய நம்ம ஆன்மா. அது மெதுவாக தான் நகரும், ஆனால் நமக்குள்ளது உயரக்கூடியது. லர்க் இன் அஸ் அப்படி ஒரு வார்த்தை. நம்முள் மறைந்திருக்கும் ஆன்ம சக்தி. இது நாள்தோறும் சொல்லாங்க. டேலியஸ் வித் மார்டாலிட்டி அப்படின்னா நம் உடலில் உறையும் ஆன்மா எதையும் விபரீதமாக எடுத்துக்கொள்ளாமல் விளையாடுகிற ஒரு விளையாட்டு. நாம் எது கேட்டாலும் அது விபரீதமாக எடுத்துக்குவோம், எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம ஆன்மா உலகத்தில் எது நடந்தாலும், சுனாமி பேரலை வந்தாலும், எத்தனை பூகம்பம் புயல் வந்தாலும், உலகத்தில் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும், எந்த நல்லது கெட்டது நடந்தாலும், ஆன்மா எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது, விபரீதமாகவும் எடுத்துக்கொள்ளாது. அது ஒரு விளையாடுகிற ஒரு விளையாட்டாக எடுத்துக்கும். ஓ, இன்னைக்கு இந்த விளையாட்டு, நேற்று இந்த விளையாட்டு, நாளைக்கு இந்த விளையாட்டு. இந்த மாயாலோகத்தில் எல்லாத்தையுமே விளையாட்டாக பார்க்கறது நம்முடைய ஆன்மா அப்படின்னு பகவான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வீடியோவை போட்டால் எத்தனை ஜென்மம் எடுக்கிறது. இந்த வாரமும் சாவித்திரியுடைய வார்த்தையும் அதனுடைய அர்த்தமும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க சார். சார், அடுத்ததாக பெரும்பாலும் இந்த திருமண வாழ்க்கையில் ஒத்து வராத வாழ்க்கை தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார். ஒரு மனம் இன்னொரு மனத்தோட ஒத்து போக முடியாது. இயற்கை சட்டப்படி பொருந்தவும் முடியாது. ஒரு முள்ளங்கி நீயே வாழைக்காயோட ஒன்றா ஒரே மாதிரி வாழ்ந்து ஒத்துமையாக இருக்குன்னா எப்படி முடியும்? இது ஒரு இனம், இது ஒரு இனம், இது ஒரு மனம், இது ஒரு மனம், இது ஒரு குணம், இது ஒரு குணம், இதோட வளர்ப்பு வேறு, இதோட வளர்ப்பு வேறு, இது ஊர் வேறு, அது ஊர் வேறு, அதோட ஆன்மா வந்த நோக்கம் வேறு, இந்த ஆன்மா வந்த நோக்கம் வேறு, ரெண்டும் வேறு வேறு. அதை ஒன்றாக்கி விட்டு ஒன்றாயிருன்னா எப்படி முடியும்? எவ்வளோ சொன்னாங்க, கேட்டோமா? கேட்க மாட்டோமே. வேணும்னா அனுசரித்து போகலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், கொஞ்சம் குடும்பத்துக்காக, கொஞ்சம் உலகத்துக்காக, கொஞ்சம் நம்ம பசங்களுக்காக, கொஞ்சம் நம்ம எதோ தேவைகளுக்காக, கொஞ்சம் சமுதாயத்துக்காக, ஒரு வீடு வாசல் கட்டணும், அதுக்காக வாங்கிய கடன்லாம் கொஞ்சம் அடைக்கிறதுக்காக, எதிர்காலத்தில் நம்ம பையன் நமக்கு கொல்லி போடு வாங்கிறதுக்காக படிக்க வச்சு பாரி அனுப்பிச்சி வச்சு, இதுக்காகலாம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் ரெண்டு பேரும் திருமண வாழ்வில் நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறேன்னு சொல்லி சுதந்திரத்தை பறிகொடுத்து பல ரணங்களை நெஞ்சில் சுமந்து விரும்பாத வாழ்வை, ஆசைப்பட்ட வாழ்வை ஊருக்காக, உலகத்துக்காக பாச வலையில் அகப்பட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் என்ன சாமி கும்பிட்டாலும் நமக்கு ஒத்து போக முடியாத ஒரு ஏதோ வாழ்கிறோங்கிற ஒரு இந்த மாயா லோகத்தில் இருக்கிற காலமெல்லாம் ஆனந்தம்னா என்னன்னு தெரியாமலே அஞ்ஞானத்தில் வாழ்ந்துட்டு செத்து போகிறோமே. இதுதானே திருமணம்ங்கிறீங்க. வேண்டான்னு சொன்னால் கேட்டிங்களா? சேர்த்து வச்சிங்களே. எதை சேர்த்து வச்சிங்க? ஒத்து வராததை பூரா சேர்த்து வச்சிங்களே. இப்போ போதும்மா, இப்போ உங்களுக்கு நிம்மதியா? இல்லைப்பா, நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீ பட வேணாமாப்பா, எங்களுக்கு ஞானம் வந்தது, உனக்கு அந்த ஞானம் வரணும் இல்லைப்பா, அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியுமாப்பா கல்யாணம்? இப்படி சமூகத்தை மீற முடியாமல் பயந்து 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 என்றைக்கோ யாரோ செய்த முட்டாள்தனத்தை திரும்ப 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 விடாமல் இன்னும் பிடிச்சி தொங்கிக்கிட்டே போயின்னு இருக்குமே. ஒரு நாள் திருமணம் நின்று போகும். இதை பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே அன்னை சொன்னார். திருமணம் என்பது இருக்காது, அது இருக்கவும் கூடாது. அது திருமணம் என்பது அது தேவையற்றது. ஆனால் இரு மனமும் ஒத்து போனால் ஒன்றாக இருக்கலாம், தேவையில்லை என்றால் பிரிந்து கொள்ளலாம்னு அமுதமாக அழகாக அருளறியாக சொன்னார்களே. அது எல்லா காலத்துக்கும் பொருந்துமே. திருமணம் செய்துத்தான் ஆக வேண்டும் என்று எந்த சட்டம், எந்த கட்டாயம் இருக்கிறது உலகத்தில்? நாம் இன்னும் அந்த அறியாமையில் கடமையை செய்யணும்னு செஞ்சு வைக்கிறோமே. மனைவி அமைவதெல்லாம் மாமியார் கொடுத்த வரன்பாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்பாங்க. யாரும் வரம் கொடுக்கல, நாமளாக வச்சுக்கிட்ட சூன்யத்துக்கு இதெல்லாம் பேர் வச்சுக்கிறோம். இந்த உயிருடைய சாரமான ஆன்மாவின் துணையை, ஒரு சோல் பார்ட்னரை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
ஒரு சிறந்த உறவாக இருக்கிற ஒரு நல்ல துணையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உள்ளே போய் அந்த துணையை அழைச்சிக்கிட்டு போங்க. அதில் அதிமனமும் பிறக்கும், அதிமனித குழந்தையும் பிறக்கும். அந்த ஆண்டவன் வாழ்வையும் பேரானந்த வாழ்வையும் இப்பிறவிலேயும் கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த ஊர் உலகம் பண்ணுற இந்த வழக்கமான சம்பிரதாய சடங்களை நீங்கள் பண்ணுற திருமணத்தினால ஒரு பொருத்தமும் அமையாது. பொருத்தமில்லாமல் இந்த வாழ்க்கை அமைவதற்கெல்லாம் நாம் பொறுப்பேற்று தான் ஆகணும். நாம தான் காரணம். அந்த குற்றத்தை நாம தான் செய்யணும்னு பொறுப்பேற்றுக்குங்க. ஆனால் ஒன்று, நல்ல உற்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு சோல்மேட், ஒரு பார்ட்னர், ஒரு நல்ல துணை வேணும்னா ஜாதகத்தை முதல்ல கிழித்து குப்பையில் போட்டுட்டு தான் நீங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். அதை வச்சுட்டு நீங்கள் திருமண வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா பொருத்தம் இல்லாததான் அமையும். இதுக்காக என் மேலே கோபிச்சுக்கிட்டாலும் கோபிச்சுக்கலாம். நல்ல ஆழமான ஒரு பதிலை, நல்ல அழுத்தமான ஒரு பதிலை அடித்து புரிய வைக்கிற மாதிரி சொன்னீங்க சார். பெரும்பாலும் ஏன் சில திருமணம் ஒத்து போவதில்ல அப்படின்ற ஒரு வினாக்கு எதுக்கு எதை ஒத்து போகுன்ற ஒரு காம்பினேஷன் வச்சு காமிச்சிங்க பார்த்தீங்க. உண்மையிலே அப்படிதான் இருக்கிறோம். ரெண்டு பேருடைய நோக்கமும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகன்னு எதை வச்சு நீங்கள் எல்லாம் முடிவு போடுறீங்க வேச்சுன்னா, இப்போ நீங்கள் சொல்லி எங்களுக்கு புரிய வச்ச மாதிரி இதுதான் நடந்துட்டு இருக்குது. வேற வழி இல்லை, அனுசரித்து போகிறோம். ஒன்று லேடிஸ் அனுசரித்து போகிறாங்க, இல்லை ஜென்ஸ் அனுசரித்து போகிறாங்க. ஏதாவது ஒரு அனுசரித்து போகிறோம். எதுக்காக? இந்த சமுதாயத்துக்காக, எங்களை சுற்றி இருக்கிற உலகத்துக்காக, இல்லை நாங்கள் அந்த திருமண பந்தத்தில் பிறந்த அந்த குழந்தைங்களுக்காக ஒத்துழைச்சி போகிறோம் சார். இதுதான் சார் உண்மை. ஆனால் இந்த ஜாதகன்ற ஒன்று கிழிச்சு போட்டுட்டு மனம் ஒத்து போனால் அவங்க வாழலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிங்க. இது என்னைக்கு இந்த உலகத்துக்கு புரிய போகுது, என்னைக்கு இதை எடுத்து கொண்டாட போகுது அப்படின்றது எங்களுக்கு அன்னைக்கு தான் தீபாவளியாக இருக்கும் சார். எல்லாருக்கும் அருமையான ஒரு விஷயத்த இன்னைக்கு சொன்னீங்க. இது எல்லாருமே நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு சீக்கிரமாக தயாராகுவோம். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவலை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு பொண்ணுக்கு கனவுல என்ன வருதோ நடந்துடும். அது மாதிரி ஒரு விஷயம். அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்ட மாதிரி ஒரு கனவு வருது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கனவுங்கிறது நிறைய பேருக்கு வரும். கெட்ட கனவுகள் வரும், நல்ல கனவு வரும். நான் அன்னைக்கிட்ட 30 வருஷம் ஆகுது. என்னையும் கேட்பாங்க சில பேர், உங்களுக்கு அன்னை கனவுல வந்திருக்காங்களான்னு. இது வரைக்கும் வரலம்மா, இனிமேல் வந்தால் வரணும்னு சொல்லுவேன். என்னங்க உங்களுக்கே வரலங்கிறீங்க? ஏம்மா உண்மையை தானே சொல்ல முடியும், என்னை பொய் சொல்ல சொல்கிறீங்களான்னு. கனவுங்கிறது ஒவ்வொரு விதமாக நமக்கு வரும். கணவனே இறந்து போகிற மாதிரி கனவு வந்துட்டால் எந்த பொண்ணு பயப்படாமல் இருப்பா? உடனே கடிதம் எழுதி அன்னைக்கு கொடுத்தனுப்புறா. அன்னை வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு கொடுத்தனுப்பிச்சிட்டாங்க. கேட்டார், என்ன மதர், அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிடுவாருன்னு பயந்து கடிதம் எழுதியிருக்கு, நீங்கள் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு கொடுத்துட்டீங்களே. அவனோட விதி மாறி போச்சு, இனிமேல் கவலைப்பட வேணாம்னு சொல்லு. இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு, அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? விதி ஃபினிஷ். இப்போ நமக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க, பயமாக இருக்குது, பிழைப்பாங்களோ பிழைக்க மாட்டாங்களோ அப்படின்னா அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு போட்டுருங்க. அன்னையே கோடு போட்ட மாதிரி. அதுக்கு என்ன மீனிங்? விதியை மாற்றியாச்சுன்னு அர்த்தம். அன்னை எவ்வளோ ஈஸியாக கத்துறாங்க பற்றியா? நாம் ஒன்று நம்பினா தான் நடக்கும். நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா விதியை ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கலாமா விதியை? இப்படி தான் ஜெயிக்கணும்னு அன்னையே சொல்லி கொடுத்துட்டான். ஒரு பிரச்சனைன்னு எங்களுக்கு வரும்போது, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வரும்போது, உனக்கு அன்னை மீது நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையோடு அன்னைக்கு கடிதம் எழுதி அது அன்னையே போட்ட மாதிரி கிராஸாக போட்டிங்கன்னா அந்த விதி முடிஞ்சிச்சுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஸோ எந்த விஷயம் எந்த காலகட்டத்துக்கு வரணும்னு அன்னைக்கு தெரியுது. இவ்வளோ நாள் வெளியே வரலையே இந்த விஷயம், இப்போ தானே வெளியே வருது. அன்னைக்கு ஆசிரமத்தில் அன்னை ஒரு தடவை சொன்னது தான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்களும் எப்போ எது சொன்னாலும் அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இனிமேல் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கள் அன்னை இருக்கிறான்ற முழு நம்பிக்கையோடு நாங்களும் இதை அப்ளை பண்ணுவோம் சார். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் இன்னைக்கு எங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். सीतापति रामचंद्र की कदापति कृष्ण चंद्र की गौरीपति चंद्र चूट की पवन सुत हनुमान की